ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஒரு நாள் தான் ஸ்கூலு, அப்புறம் ஒரு வாரத்துக்கு லீவு. தீக்ஷித்துக்கு இன்றைக்கி தான் சளி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி டயர்டாகவே இருந்தான். 5 மணிக்கெல்லாம் எண்ணெய் எழுப்பிட்டு அவனே எழுந்திரிச்சிட்டான். அப்போவே சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பெரிய சமையலில் பாசிப்பயிர் கஞ்சி ரசம் வச்சு சாப்பாடு வச்சேன். அவனும் கொஞ்சம் டயர்டாகவே இருந்தானே, அவன் கூட கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு குளிச்செல்லாம் உள்ள சாப்பாடு ஊட்டி மருந்து கொடுத்து கிளப்பி விட்டேன். பக்கத்து வீட்டு பாட்டி வந்து ஊருக்கு போயிருந்தாங்க. அவங்க மாட்டுக்கு தண்ணி வச்சு பில்லு போட சொல்லியிருந்தாங்க. சரி, தீக்ஷித்து கூப்பிட்றதுக்கு கொஞ்சம் முன்னாடியே போய் அதை போட்டுட்டு வந்து நின்னேன். நல்ல வெயில், ரோட்டில் ஒரு ஆள் கூட இல்லை. இந்த காக்காய் குருவி தான் அங்கங்கே ஓடிட்டே இருந்துச்சு. தீக்ஷித்துக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே 2 நாள் லீவ் விட்டாலே அவ்வளோ சந்தோஷமாக வருவாங்க. இன்றைக்கி ஒரு வாரம் லீவ் விட்டு ரொம்ப டல்லாக தான் வந்தான். ஸ்கூலில் ஹாப்பி ஹாலிடேக்கு இந்த ஸ்மைலி பொம்மை வச்சு கொடுத்தாங்க. அவனுக்கு சாப்பாடு ஊட்டி மருந்தும் கொஞ்சம் கொடுத்து தூங்க வச்சுட்டு தண்ணி நல்ல தண்ணி வந்துச்சு போய் கொண்டு வந்துட்டு அவன் கொத்தமல்லி காப்பி கேட்டான்ட்டு கொஞ்சம் வச்சு கொடுத்தேன். சும்மா நல்லே கேட்பான் கொத்தமல்லி காப்பி பார்த்தோன்னாலே. இன்றைக்கி கேட்டான்ட்டு வச்சு கொடுத்தேன். கொத்தமல்லியை வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம் வேணா. நான் இப்போதைக்கு தான் சொல்லிவிட்டு வறுக்கவெல்லாம் இல்லை, பச்சை கொத்தமல்லியே போட்டு கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் நல்லா தருன்னு அரைச்சி ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி கொத்தமல்லி தூள் கொஞ்சம் போட்டு நல்லா 1 டம்ளர் வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றி கொடுத்துட்டேன். சர்க்கரை அளவாக தான் போட்டேன். நான் காஃபி டீ எதுவும் குடிக்க மாட்டேன், குழந்தைங்களுக்கும் கொடுக்க மாட்டேன். என்னையும் மீறி கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிருவாங்க. எப்பாவது ஒன்றா எனக்கு காஃபி குடிக்கணும்னு தோணுச்சுன்னா கொத்தமல்லி காப்பி வைப்பேன், அவங்களும் குடிப்பாங்க. பால் எட்டு வந்து வச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு பாலையும் காய்ச்சிட்டு அப்படியே மாவு ஆட்டிக்கலான்ட்டு ஆட்டோக்கு போட்டு விட்டேன். உளுந்து தோண்டி வச்சுட்டு அரிசி போட்டுவிட்டு பாத்திரம் கழுவுறது கொஞ்சம் இருந்துச்சு. சரி, அதையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்ட்டு கழுவி வச்சு கிச்சனுக்குள்ளே மட்டும் தனியாக வந்து ஒரு வேலை சேர்க்கி ஏதாவது ஒரு வேலை செய்யும்போது கூட சேர்த்து வேலை செஞ்சுக்கலாம். அந்த பால் காய்ச்சும் போது பாத்திரங்களை வருது, மாவு ஆட்டும் போது பாத்திரங்களை வருது, இந்த மாவாட்டிகிட்டே சமையல் வேலை செய்யுது. அந்த மாதிரி மாவாட்டிகிட்டே கிச்சனுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அந்த பாட்டி நைட் லேட்டாக தான் வருவேன்னு சொன்னாங்க. அதனால சாயங்காலமாக ஒரு கப்பை தீவனம் போடலான்னு போனால் மத்தியானம் போட்ட தீவனம் ஃபுல்லாக காலி. ஏன்னா அவுத்துட்ருப்பாங்க, மேய்ஞ்சிட்டு வந்திருக்கு, நல்லா தண்ணியும் குடிக்குது. தண்ணியும் குடிக்க மாதிரி ஒரே கட்டில் கட்டி இருந்தாட்டி அதனால் ரொம்ப பசியாட்டுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டுருச்சு. தண்ணியும் கொஞ்சம் வச்சுட்டு நைட்டுக்கு வந்து தீக்ஷித்துக்கு கஞ்சி வேணும்னு சொன்னால் சரி எல்லாத்துக்குமே கஞ்சி வச்சுக்கலான்ட்டு வச்சாச்சு.